அன்யோ ஹசயோரபன் வணக்கம் மக்களே. இன்னைக்கு நான் எங்கே போகிறேன்னு தெரியுமா? வாங்க பார்க்கலாம். காலையிலே சோலுக்கு போய் சிட்டி ஹால் ஸ்டேஷனில் இறங்கிட்டு டங்கின் டோனட்ஸில் சாப்பிட்டுட்டு தொக்ஜோன் அப்படின்னு சொல்லிட்டு பேலஸ்குள்ளே இருக்கிற இந்த பில்டிங்க்கு தான் போனேன். இங்கே பார்த்தீங்கன்னா 1900s இந்த பில்டிங் ஒரு ஹோட்டலாக இருந்திருக்குங்க. இப்போ அது ஒரு மியூசியமாக இது பண்ணிகிட்ருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்குள்ளே நீங்கள் என்ட்ரானிங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல் ஆர்கிடெக்சரில் ஹாரி பாட்டர் ஸ்டைலில் எல்லா பிக்சர்ஸும் மூவெல்லாம் ஆகும். அந்த மாதிரிலாம் பார்த்து முடிச்சுட்டு செகண்ட் ஃப்ளோரில் இருக்க இந்த எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரோக்ராம்குள்ளே போங்க. நான் பார்ட்டிசிபேட் பண்ண இந்த எக்ஸ்பீரியன்ஸோட பேர் த டச் தட் கனெக்ட்ஸ் டைம். இது கொரியா ஹெரிட்டேஜ் ஏஜென்சி நமக்காக வழங்குறாங்க. இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் நெசவாளர்கள் எந்த மாதிரியான பொருட்கள் யூஸ் பண்ணி நெசவு செஞ்சாங்க அப்படிங்கிறத சொல்லி கொடுத்தாங்க. இந்த மாதிரி காட்டன் வச்சு எப்படி த்ரெட்டு உருவாக்குறது, கையால் எப்படி இப்படி நெசவு செய்கிறதெல்லாம் பண்ணும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. இதை நான் மட்டும் பண்ணல, நிறைய பேரண்ட்ஸ் அவங்க குழந்தைங்கள சம்மர் ஹாலிடேஸாக இருந்ததுனால அவங்களெல்லாம் கூப்பிட்டு வந்திருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அவங்களோட ஹிஸ்ட்ரியவே இவ்வளோ ப்ராக்டிக்கலாக சொல்லி கொடுக்குறாங்க பார்த்தீங்களா. இதெல்லாம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. கூடவே ஒர்க் ஷீட் மாதிரி கொடுத்து இது பேரெல்லாம் கொரியனில் என்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு டெஸ்ட் மாதிரிலாம் கூட அந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இருக்கும் வச்சுருந்தாங்க. இது எல்லாமே ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. அந்த பாப்பாவுமே ரொம்ப ஹாப்பியாக எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணா. இந்த மெஷின் தெரியுமா, இது சீட்ஸ் எல்லாத்தையும் எடுக்குமாம்மா. இந்த காட்டனை இப்படி வச்சு சுற்றினோன்னா சீட்ஸ் எல்லாம் தனியாக வந்துடும். இவர் இந்த இதில் செய்கிறதில் ஒரு பெரிய ப்ரொஃபஸர். என்னை நல்லா திட்டுனார். ஏன்னா இந்த நூல் கொண்டு வரதில் நான் நிறைய மிஸ்டேக் பண்ணேன். கடைசியில் ஒரு வழியாக எப்படியோ சிக்கல் விழாமல் அந்த பருத்திலேருந்து நூலை எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டேன். அப்புறமா அவர் திட்டல, அவர் சிரிச்சுட்டு விட்டார். அப்புறம் அது பார்த்து முடிச்சுட்டு இந்த பேலஸோட ஹிஸ்ட்ரியெல்லாம் சுற்றி பார்த்துட்டு இதில் ரொம்ப ஃபேசினேட்டிங்கான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கீழே இருக்கிற ஃப்ளோரை காட்டுறதுக்காக ஃப்ளோர்லேயே ஃபஸ்ட் ஃப்ளோரில் டைல்ஸ்லாம் போட்டு கிளாஸ் வச்சு அது கீழே இருக்க கம்பார்ட்மெண்ட்டெல்லாம் காட்டியிருந்தாங்க. இதெல்லாம் ரொம்ப புதுசாக இருந்துச்சு எனக்கு. இந்த பில்டிங்லாம் இருக்குன்னு கூட எனக்கு தெரியாது. கொரியா ஹெரிட்டேஜ் ஏஜென்சி மூலியமாக நான் இதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன். சப்போஸ் நீங்கள் குழந்தைகளோட இங்கே இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இவங்க ஆஃபர் பண்ணுற நிறைய ஹேண்ட்ஸ் ஆன் ஒர்க் ஷாப்ஸ் எல்லாம் நீங்கள் ட்ரை பண்ண மறந்துடாதீங்க. ஓகே பாய், இன்னொரு வீலாகில் சந்திப்போம்.